எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மீல் பிளான் ப்ரிப்பரேஷன் தான். நெக்ஸ்ட் வீக் தேவையானதை இந்த வீக்கெண்ட் நான் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவேன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்னென்னா, நான் நெக்ஸ்ட் வீக் என்னென்னலாம் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்க போகிறேனோ அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அதுக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கி ஸ்டோர் பண்ணிப்பேன். ஸோ இன்றைக்கி நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் எல்லா வெஜிடபிள்ஸ். ஸோ அது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கீரை எல்லாமே க்ளீன் பண்ணி தான் நான் ஸ்டோர் பண்ணுவேன். அப்போ தான் வீக் டேஸ் அப்போது கீரை குக் பண்ணும்போது நமக்கு டைம் எடுக்காது, டக்குன்னு ஈஸியாக எடுத்து குக் பண்ணிடலாம். அடுத்து நெக்ஸ்ட் வீக் தேவையான பருப்பை மொத்தமாக ஒரு நாளில் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். எங்கள் வீட்டில் 80% பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் பவுல் ஃபுட்டு தான் போகும். அதனால டெய்லியுமே எனக்கு இந்த பருப்பு ஐட்டம் எனக்கு தேவைப்படும். நான் இதில் ஒரு 4-5 பருப்பு மிக்ஸ் பண்ணி தான் நான் ஊற வைப்பேன். ஏன்னா அப்படி சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் மிக்ஸ்டு நியூட்ரிஷன் வேல்யூமே நமக்கு கிடைக்கும். பசங்களும் சில விஷயத்தை ஒதுக்க மாட்டாங்க, சாப்பிடும் போது எல்லா பருப்புமே சேர்த்து சாப்பிடுவாங்க. இதில் நான் குருமா பண்ணுவேன். அது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே செட் ஆகும். 1 pot ரெசிபியுமே இந்த பருப்பில் வச்சு செய்யலாம். அதுவும் இல்லாமல் ஒரு நாள் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இந்த பருப்பு நான் பேக் பண்ணுவேன். இப்படி ஒன்றா ஊற வைக்கிறதுனால நம்ம டெய்லியுமே இது ஃபுட்டில் எடுத்துக்கிறதுக்கு மறக்க மாட்டோம். ஸோ ஒரு வாரம் ஃபுல்லாக நமக்கு நல்ல ஒரு ப்ரோட்டீனே நம்ம டயட்டில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த முழு பச்சை பருப்பு நான் நேற்றே ஊற வச்சுட்டேன். இன்றைக்கி ஸ்ப்ரவுட்ஸாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கு தேவையான மொத்த பருப்புமே நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதையும் ஸ்டோர் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். இது சாலட்டில் நான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையை இந்த மாதிரி எல்லாத்தையும் உருவிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணி வீட்டுக்குள்ளேயே ஒரு ட்ரை கிளாத்தில் போட்டு நல்லா உலர விட்டு அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு குக் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே நம்ம கருவேப்பிலை யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு டைம் எடுத்து அதை வாஷ் பண்ணி போடுறதுக்கு நம்ம இந்த மாதிரி வச்சுனா டேரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணுவோம், நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து புதினாவுமே இதே மாதிரி க்ளீன் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டா நம்ம சமைக்கும் போது டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சின்ன சின்ன விஷயம் பண்ணுறதுனால நமக்கு குக்கிங் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் வீக் தேவையான பூண்டை தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் பாக்ஸில் போட்டு நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். இது நான் ரொம்ப நிறையலாம் ஸ்டோர் பண்ண மாட்டேன். எனக்கு 1 வீக்குக்கு வரைக்கும் தான் நான் ஸ்டோர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீக்குக்கு திருப்பியும் நான் நெக்ஸ்ட் வீக்கெண்ட் நான் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன வேலையாக தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம எல்லாமே இந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சா நமக்கு ஒரு குக்கிங் ரொம்ப ஹரிபரியாலாம் நம்ம பண்ண தேவையில்ல, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் ரெடி பண்ணி வச்சுப்பேன். இதில் இஞ்சி பூண்டு, மஞ்சப்பொடி, அப்புறம் குக்கிங் ஆயில் இதை மாதிரி அரைச்சி வச்சா ஒரு 20-25 டேஸே வச்சுக்கலாம். நான் 1 வீக்குக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் ரெடி பண்ணுவேன். 1 வீக் வரைக்கும் இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நான் மோஸ்ட்லி நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ண மாட்டேன். நான்வெஜ் இதை 1 pot ரெசிபிக்கு அந்த மாதிரி மட்டும்தான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு கம்மியாக தான் தேவைப்படும். அடுத்து இந்த மாதிரி தேங்காய் பூவையும் நம்ம அரைச்சி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம காய் பொரியல் பண்ணும் போது அந்த டைம் கட் பண்ணி எடுத்து திருப்பியும் அரைச்சி போட தேவையில்ல. நம்ம எடுத்து ஒரு ஸ்பூன் போட்டாவே போதும், வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. அடுத்து எனக்கு தேவையான பவுடர்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். நான் ஏலக்காய் டீயில் டெய்லி போட்டு குடிக்கிறதுனால ஏலக்காய் பவுட்ரு அரைச்சி வச்சுப்பேன். இது ஒரு 15-20 டேஸ்க்கு சேர்த்து தான் அரைப்போம். பட் இப்போ காலி ஆகிடுச்சு, அதனால் அதை அரைச்சி வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் பெப்பர் பவுடரும் வீட்டில் காலி ஆகிடுச்சு, அதனால் பெப்பர் பவுடரும் இப்போ ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். வெளியே பெப்பர் பவுட்ரு வாங்குறது அது உண்மையாக பெப்பர் பவுட்ரான்ற டவுட்டே வருது. அதனால் வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக பெப்பர் பவுட்ரு அரைச்சி வச்சுட்டா இதெல்லாம் 1 month வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணலாம். ஸோ எனக்கு தேவையானது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் அரைச்சி வச்சுப்பேன். அப்புறம் அகெயின் காலி ஆகிட்டுனா திருப்பியும் அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணலான்றதுக்காக எனக்கு தேவையான அளவு மட்டும் அரைச்சி வச்சுப்பேன். அடுத்து கருவேப்பிலை பொடி தான் ரெடி பண்ண போகிறேன். இது பொட்டுக்கடலை பொடி. இது இட்லி தோசைக்கு பசங்க சாப்பிடுவாங்க, அதனால் அந்த பொடி ரெடி பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இது இட்லி பொடி. அதுக்கப்புறம் இது சீட்ஸ் பவுட்ரு பண்ணி இது மில்க் ஷேக், சத்து மாவு கஞ்சியில் ஆட் பண்ணதான். இது டெய்லியுமே சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. பவுட்ரு மாதிரி பண்ணிக்கிட்டால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் எக்கை ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஏன்னா எக்குன்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னா டக்குன்னு நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். லஞ்சுக்கு பொரியல் இல்லாட்டி டக்குன்னு ஒரு முட்டை இருந்ததுன்னா சைட் டிஷ் ரெடி பண்ணிக்கலாம். அதனால் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். அது இன்பிட்வீன் திருப்பியும் போய் வாங்குற மாதிரி தான் இருக்கும். அடுத்து என்னென்னலாம் ஐட்டம்ஸ் காலியாக இருக்குது அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம இந்த வீக்கெண்டே எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த வீக் டேஸ் அப்போ ஒவ்வொரு நாள் காலி ஆகிடுச்சா திருப்பி பேக் எடுத்து ரீஃபில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அப்போவே பேக் பண்ணி நம்ம வச்சுக்கலாம்.
இந்த மாதிரி வீக்கெண்ட் வந்து நம்ம கொஞ்சம் டைம் வந்து இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணால் போதும். வீக் டேஸ் ஃபுல்லாகவே வந்து நமக்கு ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக குக்கிங் வந்து நமக்கு இருக்கும். சமைக்கும் போது அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியும். எனக்கு 2 இயர்ஸ் ஓல்டு பேபி ஒருத்தங்க இருக்காங்க. அப்புறம் 6 இயர்ஸ் ஓல்டு கிட் வந்து ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நான் லஞ்ச் பேக் பண்ணும். நான் வந்து 5:30க்கு வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து என்னோடய பேபியுமே என் கூட எழுந்திருக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப கிராங்கியாக இருப்பாங்க சில நாள். ஸோ அப்போ அவங்கள வச்சுக்கிட்டு இந்த மாதிரி குக் பண்ணும் போது வந்து இதை மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் நாளே வந்து மறுநாளுக்கு தேவையான ரைஸ், வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணியே வச்சுருவேன். ஸோ அப்படி இருக்கும் போது இன்னுமே நமக்கு அது வந்து ஈஸியாக இருக்குது குக் பண்ணும் போது. அடுத்து இட்லி மாவை ரெடி பண்ணி வச்சுப்போம். எங்கள் வீட்டில் இட்லி தோசைலாம் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் என்னோடய குழந்தைக்காக இட்லி கொடுக்கறதுக்காக மாவு வந்து ரெடி பண்ணுவோம். அதை வந்து 2 பாக்ஸில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஊற்றி வச்சுப்போம். ஏன்னா ஒரே பாக்ஸில் வச்சுனா ஒவ்வொரு டைம் எடுக்கும் போது அந்த மாவு சீக்கிரம் புளிச்சு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி பிரித்து வச்சிங்கன்னா ஒரு பாக்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த பாக்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.